Praise the Lord. Hallelujah. இந்த வாழ்ப்பை கொடுத்த அனைவருக்கும் ஏசப்பா நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்ன ஜெபம் செய்யலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. சர்வ சிருஷ்டியப்படுத்த தேவனே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. மகனை மறைத்து நீர் பேசும் ஏசப்பா. என் வாயின் வார்த்தை நீர் பேச ஏசப்பா. நான் பேசுகிற ஏசப்பா, நீர் பேச கிருபை செய்ய ஏசப்பா. பலப்படுத்தும் பயன்படுத்தும் ஏசப்பா. பேசின ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா நீர் ஆசீர்வதியும் ஏசப்பா. வந்து அமர்ந்திருக்கின்ற அனைவரும் ஏசப்பா நீர் உடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்து அவங்களை பலப்படுத்தும் ஏசப்பா. சின்ன ஜெபத்தை ஏசப்பா நாமத்தை வேண்டிக் கொள்கிற அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா சிலுவையில பேசின 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். Father, into your hands I commit my spirit. பையற்பாட்டில் பார்த்தோம்னா 5 விதமான பலிகள் உண்டு. முதல் பலி வந்துட்டு சர்வாங்க தகன பலி, இல்லை என்றால் தகன பலி. 2வது வந்துட்டு போஜன பலி, 3வது வந்துட்டு சமாதான பலி, 4வது வந்துட்டு பாவ நிவாரண பலி, 5வது வந்துட்டு குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகளை குறித்து லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 5வது பலி தான் நம்ம தியானிக்க போகிறோம், குற்ற நிவாரண பலி. ஸோ லேவியராகமம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. குற்ற நிவாரண பலிக்கும் ஏசப்பா சிலுவையில பேசின 7வது வார்த்தைக்கும் இன்னும் தொடர்பு இருக்கின்றது. குற்ற நிவாரண பலியாக ஏசப்பா வந்துட்டு சிலுவையில எப்படி பலியானார், குற்ற நிவாரண பலியாக நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி அறியப்பட்டார், அதான் நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அந்த மனிதன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர வேண்டும். அங்கே ஆசாரியன் இருப்பாரு. ஆசாரியனிடத்தில் தான் செய்த குற்றத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போது ஆசாரியன் வந்துட்டு அபராதம் விதிப்பாரு. உனக்கு இவ்வளவு வெள்ளிச்சேக்கல் அபராதம், 15 வெள்ளிச்சேக்கல் அபராதம், இல்ல 20 வெள்ளிச்சேக்கல் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபராதத்தை அந்த மனிதனுக்கு விதிப்பாரு. அப்போது அந்த மனிதன் என்ன செய்வாருன்னா சந்தைக்கு போவாரு. சந்தைக்கு போயிட்டு ஆசாரியன் எவ்வளவு அபராதம் விதித்தாரோ அதுக்கு ஈடான ஒரு ஆடை வாங்கிட்டு தேவாலயத்துல பலி செலுத்த வேண்டும். அப்போது அந்த மனிதனுடைய குற்றம் மன்னிக்கப்படும். இதுதான் குற்றம் நிவாரண பலி. ஸோ 4 விதமா இருக்கின்றது. நானும் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. ஒரு குற்ற நிவாரண பலி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15-16. அப்போது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஸோ மீண்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். பழைய நாட்டில் ஒரு மனிதன் குற்றம் செய்தால் தேவாலயத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் ஆசரிப்பு கூடாரம். எதுக்கு 2 சொல்றேன்னா, மோசே முதல் கொண்டு தாவீது ராஜா வரலும் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. தாவீது ராஜா பிற்பாடு ஆசரிப்பு கூடாரத்துக்கு பதிலாக சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டாரு. ஸோ ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அந்த மனிதன் தேவாலயத்துக்கு வர வேண்டும். அங்க ஆசாரியன் இருப்பாரு. ஆசாரியனிடத்தில் தான் செய்த குற்றத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போது ஆசாரியன் அபராதம் விதிப்பாரு. 50 வெள்ளிச்சேக்கல் அபராதம், 20 வெள்ளிச்சேக்கல் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு அபராதம் விதிப்பாரு. அப்போது இந்த மனிதன் என்ன பண்ணணும், சந்தைக்கு போயிட்டு ஆசாரியன் எவ்வளவு அபராதம் விதிச்சாரோ அதுக்கு நிகரான ஒரு ஆடை வாங்கிட்டு வரணும். ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இலவசமா வாங்கிட்டு வரக்கூடாது, கடன் கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடாது. ஆசாரியன் எவ்வளவு அபராதம் விதித்தாரோ அதுக்கு ஈடான ஒரு வெள்ளிக்காசை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு தேவாலயத்துல பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்தின பிற்பாடு அந்த மனிதனுடைய குற்றம் மன்னிக்கப்படும்.
இதுதான் குற்ற நிவாரண பலி. ஸோ எதற்காக ஆசாரியன் வந்து வெள்ளி காசுல வந்துட்டு அபராதம் விதிக்க வேண்டும்? தங்கம் இருக்கு, வெண்கலம் இருக்கு, மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. எதற்காக ஆசாரியன் வந்துட்டு வெள்ளி காசுல வந்துட்டு அபராதம் விதிக்க வேண்டும்? ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வைக்கலாம். ஏன் இது புரிஞ்சாதான் இந்த மெசேஜ் வந்து நன்றாக உங்களுக்கு புரியும், 7ஆம் வார்த்தை உங்களுக்கு புரியும். எப்படி ஏசப்பா வந்துட்டு குற்ற நிவாரண பலியாக சிலுவையில பலியானார், அந்த 30 வெள்ளி காசு வரும்ல, அது உங்களுக்கு புரியும். ஸோ எதற்காக ஆசாரியன் வந்துட்டு வெள்ளி காசுல வந்துட்டு அபராதம் விதிக்க வேண்டும்? வெள்ளியுடைய அடையாளம் என்ன, வெள்ளியுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அது தெரிஞ்சால் மட்டும்தான் குற்ற நிவாரண பலி நன்றாக புரியும். ஸோ சங்கீதம் 78 என்ன சொல்றதுன்னா, வாசிக்க வேண்டாம். வேத வசனம் வந்துட்டு ஓமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓமை என்றால் உபமானம், தெலுங்குல, இங்கிலீஷ்ல பேரபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஓமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். ஸோ தேவனா கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியமாக வேத வசனமே கொடுத்துருக்கு. நம்ம கம்ப்ளீட் பைபிள வந்துட்டு ஓமைகளாக கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியத்தை தெரிஞ்சால்தான் இந்த வேதம் வந்து நமக்கு நன்றாக புரியும். சில ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 16-15 வாசிங்க சிஸ்டர். இங்க பாத்தீங்கன்னா நிர்வாணமா நடக்காமல் தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு இருக்கு. சோ இது புரியல. ஏசப்பாவுடைய 2வது வரக்கூடிய வசனம் தான் இது. ஏசப்பா வரும்போது 2வது வரும்போது நிர்வாணமா இல்லாமல், நிர்வாணமா நடக்காமல் தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் இருக்கு. இது புரியல நம்மளுக்கு. இதோட அர்த்தம் என்ன, நிர்வாணம்னா என்ன, வஸ்திரம்னா என்ன, அது தெரிஞ்சாலும் இந்த வசனம் வந்து நம்மளுக்கு நன்றாக புரியும். சோ ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள் அப்படின்னு இருக்கு வசனம். சோ எப்போது ஆதாம் ஏவாள் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள்? வெரி குட். சோ தேவனா கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது நிர்வாணியா தான் இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் நிர்வாணியா தான் இருந்தாங்க. தேவனா கர்த்தர் அவங்க கிட்ட பேசும்போது நிர்வாணியா தான் இருக்கிறாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு வந்து நிர்வாணி அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு எப்போது அவங்களுக்கு நிர்வாணியம் தெரிஞ்சிச்சு? பாவம் செய்யும் போது, அந்த கனியை புசித்த போது தாங்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். அந்த பாவம் செய்த போதுதான் நிர்வாணியம் அவங்களுக்கு அறிந்து கொண்டார்கள். சோ இப்ப அந்த பாவத்தை எடுத்து அந்த நிர்வாணி இடத்துல நீங்க அந்த வசனத்துல நீங்க போடுங்க. சோ அடுத்து வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரம் எதை அடையாளப்படுத்துகின்றது? ஏசாயா 61:10 பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். வஸ்திரம் வந்து ரட்சிப்புக்கு அடையாளம். வஸ்திரம் வந்துட்டு ரட்சிப்புக்கு அடையாளம். இப்ப அந்த வெளிப்படுத்தும் சுவிசேஷ வசனத்தை வந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த நிர்வாணம் என்ற இடத்துல பாவத்தை போடுங்க, வஸ்திரம் என்ற இடத்துல ரட்சிப்பை போடுங்க. போட்டு இப்ப வாசிச்சீங்கன்னா ஏசாப்பாவுடைய 2வது வரும்போது பாவத்தில் நடக்காதபடிக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறவன் பாக்கியவான். புரிஞ்சா? சோ இது மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கின்றது, ஓமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏசப்பா வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது எடுத்த பிற்பாடு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு புறாவின் மேல வந்து இறங்குறாரு. அப்போ புறா எதை அடையாளப்படுத்துகின்றது? பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். சோ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா புறா என்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அதுல படிச்சீங்கன்னா 7000 வருஷம் சரித்திரம் அதுல இருக்கும். ஒரே ஒரு அதிகாரத்துல 7000 வருஷம் சரித்திரம் அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பிளஸ் நித்திய ஜீவன். சோ அதை வந்து நம்ம ஓமைகளாக புரிந்து கொண்டு படிச்சாதான் அந்த விளக்கம் வந்து நம்மளுக்கு புரியும். சோ அடுத்து இப்ப வெள்ளியுடைய அடையாளம் என்ன, வெள்ளியுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகம் 30ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க சிஸ்டர்.
இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனத்தை வந்து எண்ணும் போது, கணக்கு பார்க்கும் போது, நம்ம சர்வே பண்ணுவாங்கல்ல, பாப்புலேஷன் சர்வே, அது மாதிரி இஸ்ரேல் ஜனத்தை வந்து எண்ணும் போது, கணக்கு பார்க்கும்போது தன் தன் ஆத்மாவை மீட்கும் பொருளாக அரைச்சேக்கல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அரைச்சேக்கல் வெள்ளியா பொண்ணா வெண்கலமான மென்ஷன் பண்ணலாங்க. அதுல 38:25 வாசிங்க சிஸ்டர். சபையில எண்ணப்பட்ட போது கொடுத்த வெள்ளி. இப்ப அந்த வெள்ளியை எடுத்து அங்க போட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனத்தை வந்து எண்ணும் போது தன் தன் ஆத்மாவை மீட்கும் பொருளாக என்னதான் தரணும்? அரைச்சேக்கல் வெள்ளியை கொடுக்க வேணும். சோ அப்ப வெள்ளி எது அடையாளப்படுத்துகின்றது? மீட்கும் பொருள். வெள்ளி வந்துட்டு மீட்கும் பொருளை தான் வந்து மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துகின்றது. சோ இது வேதத்திலிருந்து நம்ம சில ஆதாரத்தை பார்க்கலாம். வெள்ளி வந்து மீட்க பொருளா அப்படின்னு இன்னும் பார்க்கலாம் நம்ம வேதத்துல இருந்து. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். போதும் சிஸ்டர். இங்க இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா தகப்பன் ஆபிரகாம் வந்துட்டு அவருடைய நேசகுமாரனாக ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு எலியாசர் வந்து அனுப்பிக்கிறாரு. எலியாசர் வந்துட்டு ரெபேக்காக்கு என்ன கொடுக்குறாரு? அந்த ஆர்டர் சொல்லுங்க சிஸ்டர். தெலுங்குல வாசிங்க சிஸ்டர். யாருன்னா ஜெனிசஸ் 24:53, ஆதியாகமம் 24:53. తర్వాత போதும் சிஸ்டர். சோ முதல்ல என்ன கொடுக்குறாரு? வெள்ளி, அடுத்து பொன், அடுத்து வஸ்திரம். இதுல வெளியேறப்பட்டிருந்தது கோல்டு தானே, சில்வர் கோல்டு கிளாத்ஸ். சோ வெளியேறப்பட்டிருந்தா முதல்ல கொடுக்கணும். எதற்காக? எலியாசர் வந்துட்டு வெள்ளியை கொடுக்குறாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. சோ வெள்ளி என்றது இப்ப நம்ம பார்த்தோம், வெள்ளி என்றது மீட்கும் பொருள். சோ எலியாசர் இந்த ஊழியக்காரன், வார்த்தை வந்து ஊழியக்காரன் தான் இருக்காங்க. சோ ஊழியக்காரன் என்ன பண்றாரு? மீட்கும் பொருளான வெள்ளியை கொடுத்துட்டு ரெபேக்கா வந்து மீட்டு கொண்டு ஈசாக்கு இடத்துல ஒப்படைக்கிறாரு. ஆமென், ஆமென். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கு வந்துட்டு கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. கானான் தேசம் என்றால் பாலம் தேன் ஓடுகின்ற தேசம், இல்லை என்றால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இஸ்ரேல் தேசம், பிரியமான தேசம். ரெபேக்கா எங்க ஊர்ல இருக்கிறாங்க? பதனாரம்ல இருக்கிறாங்க. பதனாரம் அப்படின்னா அர்த்தம் என்ன? சோ இன்றைக்கு சீரியால இருக்குது. பதனாரம் வந்துட்டு சீரியான்ற நாட்டுல பதனாரம் இருக்கின்றது. சோ பதனாரம் என்றால் என்ன? நுகத்தடி, யோக். சோ நுகத்தடினா என்ன? மாட்டு வண்டிக்கு, மாடுக்கு கட்டுவாங்கல்ல, அதான் நுகுத்தடி. சோ ஒரு மாடை வந்துட்டு அது அந்த மாட்டு வண்டிக்குள்ள அந்த நுகுத்தடி போட்டு கட்டுவாங்கன்னா மாடு வந்து வெளியே வர முடியாது, விடுதலை ஆக முடியாது. யாராச்சும் வந்து விடுதலை பண்ணதான் அந்த மாடு வெளியே வரும். இப்ப ரெபேக்கா எந்த ஊர்ல இருக்கிறாங்க? நுகத்தடி ஊர்ல இருக்கிறாங்க. ஊழியக்காரனாக எலியாசார் மீட்கும் பொருளான வெள்ளியை கொடுத்துட்டு ரெபேக்காவை மீட்டு கொண்டு ஈசாக்குக்கு ஒப்படைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல தகப்பன் ஆபிரகாம் வந்துட்டு பிதாக்கு அடையாளம் பண்ணுவார், ஈசாக்கு வந்துட்டு ஏசப்பாக்கு அடையாளம் பண்ணுவார், ரெபேக்கா வந்துட்டு ஸ்திரீ சபைக்கு அடையாளம், சபைக்கு அடையாளம். சபையை மீட்கப்பட வேண்டும் என்றால் ஊழியக்காரன், அந்த வார்த்தை நல்லா போட்டிருப்பாங்க பாரு, எலியாசர் போடாம ஊழியக்காரனுக்கு போட்டிருப்பாங்க. ஊழியக்காரன் என்ன கொடுக்குறாரு? மீட்கும் பொருளான வெள்ளியை கொடுத்துட்டு ரெபேக்காவை மீட்டு கொண்டு பாலம் தேன் ஓடுகின்ற தேசமான கானான் தேசத்துல ஏசப்பாட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த சபையை வந்து ஒப்படைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமே. கானான் தேசம் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமானது, மற்ற தேசங்கள் வந்து உலகத்துக்கு அடையாளமானது. இந்த நுகத்தடியிலிருந்து சபையை மீட்கப்பட வேண்டும் என்றால் மீட்கும் பொருளான வெள்ளியை கொடுத்து ஊழியக்காரன் மீட்டு கொண்டு பரலோகத்தில் இருக்க ஏசப்பா கிட்ட ஒப்படைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஆய்வு பார்க்கலாம். இதுல ஆபிரகாம், தகப்பன் ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, கானான் தேசம் இல்ல பரம கானானே நாடினேன் அப்படின்னு. அந்த பரம கானான் அப்படின்னா புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் அப்படின்னு வெளிப்படுத்தும் 21 சொல்லுவோம்ல, அந்த புதிய எருசலேம் தான் பரம கானான்னு சொல்லுவாரு. அந்த பரம கானானுக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவர் அப்படின்னு ஆபிரகாம் சொல்வாரு.
இப்ப அது இங்க பாத்தீங்கன்னா பரம காணான் வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. எண்ணிக்கை இறங்கி வருது, பூமிக்கு இறங்கி வருது. வெளிப்படுத்தல் 21 இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் சபையை மீட்டு கொண்டு மீட்கும் பொருளான வெள்ளியை கொடுத்து மீட்டு கொண்டு அந்த புதிய எருசலேம் நம்மள ஏசப்பா கிட்ட அழைத்து கொண்டு போறாரு. ஆமென். இவ்வளவு ஆழம் இருக்கு, இன்னும் இருக்கு, நேரங்கள் இருக்கு. சரி, மீட்கும் பொருள்னா வெள்ளினா மீட்கும் பொருள். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். கண்டினியூஷன். முற்பிதாக்கள் தகப்பன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 பிள்ளைகள். அவருடைய நாட்கள்ல ஒரு பஞ்சம் வருது. அது நிமித்தமாக எகிப்து தேசத்துக்கு போறாங்க. அந்த 12 பிள்ளைகள் வந்துட்டு 12 கோத்திரமா மாறுறாங்க. அந்த எகிப்து தேசத்துல வந்து இஸ்ரேல் ஜனம் வந்து அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. சோ தேவனா கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த அடிமைத்தனத்துல விடுதலை செய்யறதுக்கு ஒரு பஸ்காரை அடித்து அந்த விடுதலைக்கு வரும்போது இஸ்ரேல் ஜனத்துக்கு வந்து ஏசப்பா வந்து ஒரு கட்டளை கொடுத்துப்பாரு. பிதாவா தேவன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துப்பாரு, நீங்க வரும்போது சில பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. 12:25 வாசிங்க சிஸ்டர். யாத்திராகம் 12:25-35. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 35. போதும். இங்க பாத்தீங்கன்னா தேவனா கர்த்தர் வந்துட்டு நீங்க அந்த அடிமைத்தனத்துல விடுதலைட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வர சொல்றாரு, வெள்ளி, பொன், வஸ்திரம். இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா அதே ஆர்டர் தான். முதல்ல என்ன பண்ணும், மீட்கும் பொருளான வெள்ளியை கொடுத்து மீட்கப்படுறாங்க இஸ்ரேல் ஜனம். இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி ஆழமா பார்த்தோம். அது கானான் என்றால் பாலம் தேன் ஓடுகின்ற தேசம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எகிப்து நாட்டுல வந்துட்டு அடிமைத்தனத்துல இருக்காங்க. சோ எகிப்து அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, இருளான தேசம். ஈஜிப்ட் அப்படின்னு டார்க் கண்ட்ரி அப்படி வரும். இருளான தேசம் தான் எகிப்து. அந்த இருளான தேசத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இஸ்ரேல் ஜனம் என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. தேசம் எப்படி இருக்கு, இருளான தேசம். அந்த இருளான தேசத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல மீட்கும் பொருள் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பஸ்காடை அடிக்கிறாங்க. மீட்கும் பொருளான வெள்ளியா வாங்கிட்டு வராங்க. சோ வெள்ளி எதுக்கு அடையாளம், மீட்கும் பொருளுக்கு அடையாளம். அடுத்து கண்டினியூஷன். ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இதுல வெள்ளி மீட்கும் பொருள் அப்படின்னு லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அப்படியே கண்டினியூஷன். மோசே வந்துட்டு விடுதலை செய்யறாரு இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு. யோசுவா வந்துட்டு அவங்களை வழிநடத்துறாரு கானான் தேசத்துக்கு. பிற்பாடு 12 நியாயாதிபதிகள் அவங்களை வழிநடத்துறாங்க. பிற்பாடு வந்துட்டு பிரதான ஆசாரியன் ஏலி, சாமியால் வழிநடத்துறாங்க. அதுக்கப்புறம் ராஜா கூடிய நாட்கள் நடக்குது. முதல் ராஜா சவுல், அடுத்து வந்துட்டு தாவீது ராஜா ஆட்சி பண்றாரு, இஸ்ரேல் ஜனத்தை வந்து வழிநடத்துறாரு. தாவீது ராஜாக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு 14 ராஜா வந்து இஸ்ரேல் ஜனத்தை வழிநடத்துவாங்க. அந்த தாவீது ராஜாக்கு பிற்பாடு வர ராஜாக்கள் வந்துட்டு தேவனுடைய 10 கட்டளை வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை, அந்த 613 நியாயப்பிரமாணத்தை வந்துட்டு கடைப்பிடிக்க மாட்டாங்க. முதல் 2 கட்டளை வந்துட்டு மீறுவாங்க. அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. அப்போ தேவனா கர்த்தர் கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனம் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போகுது. ஆனா இப்ப போற தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன். இந்த பாபிலோன் தேசத்துக்கு வந்து இஸ்ரேல் ஜனம் வந்து அடிமைத்தனத்துக்கு போறாங்க. இப்போ வந்துட்டு அந்த அடிமைத்தனத்துல இருக்கும்போது அந்த ராஜாக்கு ஒரு கனவு வரும். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ராஜாக்கு வந்து ஒரு சிலை வந்து தம்பிடும். ராஜாக்கு வந்துட்டு ஒரு சிலை தம்பிடும், ஸ்டாச்சு. அது வந்து 5 பாகம். அந்த சிலை வந்துட்டு 5 பாகம். நீங்க வீட்டுல போய் படிச்சா தெரியும். தலை வந்துட்டு கோல்டு, செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸ் சில்வர். இது முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? அடுத்து ஸ்டமக் அண்ட் பெல்லி வந்து பிரான்ஸ். லெக்ஸ் வந்துட்டு ஐரன். ஃபீட் வந்துட்டு ஐரன் கிளே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 5 பாகம் வந்துட்டு 5 கிங்டம், 5 கிங்டம். இந்த தலை வந்துட்டு கோல்டுன்னு சொன்னல. இந்த கோல்டு வந்துட்டு நேபுகாத்நேச்சார்
மற்றும் அவனுடைய பையன் பெல்ஷாத்சார் வந்து ஆட்சி பண்ற பாபிலோனுடைய ஆட்சி. அடுத்து செஸ் அண்ட் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா மேதியா பெர்சியா, மேதியாவும் பர்சியாவும் ஆட்சி பண்ணதான் இந்த செஸ் அண்ட் ஆர்ம்ஸ். இப்போ இஸ்ரேல் ஜனம் வந்துட்டு 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அப்போ கோரேஸ் என்ற ஒரு ராஜா வர்றாரு. கோரேஸ் ராஜா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்சியாவுடைய ராஜா. அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்குறாரு. நீங்க போயிட்டு எருசலேம்ல தேவாலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அநேக யூதர்கள் வந்துட்டு எருசலேம்ல போயிட்டு தேவாலயம் கட்டுறாங்க. சோ இவங்களுக்கு எந்த ஆட்சியெல்லாம் விடுதலை கிடைச்சிச்சு? மேதியா பெர்ஷா. மேதியா பெர்ஷானா எது? செஸ் அண்ட் ஆர்ம்ஸ். செஸ் அண்ட் ஆர்ம்ஸ்னா சில்வர். சில்வர் எதை அடையாளப்படுத்துது? வெள்ளி அடையாளம் படுத்துது, மீட்கும் பொருளை அடையாளம் படுத்துது. சோ அந்த மீட்கும் பொருள் தான் அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சது. சோ அநேகர் வந்துட்டு எருசலேம் போயிடுறாங்க. சில யூதர் வந்துட்டு பாபிலோன்ல இருந்துறாங்க. இது பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில யூதர் வந்து அங்கே இருந்துறாங்க. மீண்டும் அநேக வருஷங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா மீண்டும் 127 நாட்டில் இருக்கிற எல்லா யூதரை வந்து கொன்று விட வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாங்க. போட்ட உடனே அப்போ வந்து எஸ்தர் ராணி எஸ்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து காப்பாத்துறாங்க. சோ அந்த எஸ்தர் ராணி வந்து 127 நாட்டுக்கு ராணியா இருப்பாங்கல்ல, அது எந்த ஆட்சின்னு பாத்தீங்கன்னா மேதியா பெர்ஷியாவுடைய ஆட்சி தான் காப்பாற்றப்படுறாங்க. அதுவும் சில்வர். சில்வர்னா மீட்கும் பொருள். அடுத்து சோ வெள்ளி என்றால் மீட்கும் பொருள். இப்போ ஒரு மனிதன் குற்றம் செய்தால் பையற்பாடு நாட்கள்ல ஆசாரியன் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அபராதம் விதிப்பாரு. 20 வெள்ளிக்காசு இல்ல 50 வெள்ளிக்காசு அவரு ஒரு கணக்கு போடுவாரு. கரெக்டா? சோ அது எதை வச்சு ஆசாரியன் வந்துட்டு அபராதம் விதிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்துல வந்து அது எழுதப்பட்டிருக்கு. சோ ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அந்த மனிதனுடைய வயசை வச்சு அதை ஆனா பெண்ணா அப்படின்னு வச்சு அவங்களுக்கு வந்து அபராதம் விதிப்பாங்க. பையற்பாடு நாட்கள் வந்துட்டு ஆசாரியர் வந்து அபராதம் விதிக்கும் போது எப்படி விதிப்பாங்கன்னா அந்த குற்றம் செய்த மனுஷனுடைய வயசு பிளஸ் அது ஆனா பெண்ணா அதை வச்சுதான் அவங்க வந்து அபராதம் விதிப்பாங்க. சோ நீங்க வீட்டுல போய் படிங்க, 27ஆம் அதிகாரம் லேவியராகமத்துல இருக்கின்றது. சோ ஒரு மாசத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஆணா இருந்தா 5 வெள்ளிக்காசு அபராதம் விதிக்க வேண்டும். அதே பெண்ணா இருந்தா 3 வெள்ளிக்காசு அபராதம் விதிக்க வேண்டும். 5 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற ஆணா இருந்தா 20 வெள்ளிக்காசு அபராதம் விதிக்க வேண்டும். அதே பெண்ணா இருந்தா 10 வெள்ளிக்காசு அபராதம் விதிக்க வேண்டும். 20 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிற ஆணா இருந்தா 50 வெள்ளிக்காசு அபராதம் விதிக்க வேண்டும். அதே 20 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிற பெண் இருந்துச்சுன்னா 30 வெள்ளிக்காசு அபராதம் விதிக்க வேண்டும். 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆணா இருந்தா 15 வெள்ளி சேக்கல், அதே பெண்ணா இருந்தா 10 வெள்ளிக்காசு அபராதம் விதிக்க வேண்டும். ஆனா நீங்க வசனம் பாத்தீங்கன்னா அபராதம் இருக்காது, பொருத்துன அப்படின்னு இருக்கும். பொருத்துன இருக்கும். பொருத்துன இருந்தாலும் பொருத்துன அபராதம் ஒரு அடிமையை வாங்கணும் விற்கணும் எதுவா இருந்தாலும் இந்த கணக்கு தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். பையற்பாடு நாட்கள் முழுசும் வந்துட்டு பொருத்துன அபராதம் ஒரு அடிமையை வாங்கணும் விற்கணும் அப்படின்னா இந்த கணக்கு தான் ஃபாலோ பண்ணும். சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான், ஒரே ஒரு எக்ஸாம்பிள். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். யோசேப்புக்கு தான் வயசு 17. 17 வயசுல எவ்வளவு விற்கணும்? 17 வயசுனா எவ்வளவு விற்கணும்? வெரி குட், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கணும். 28ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கரெக்டா 20 வெள்ளிக்காசு விட்டாங்களா? சோ பையற்பாடு முழுசா வந்துட்டு இந்த கணக்கு தான் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. சோ இப்போ ஏசப்பாக்கு வயசு என்ன? அவரு அனாதி தேவர், அவருக்கு வயசெல்லாம் கிடையாது. ஆனா மனுஷனா இருந்தார்ல, கண்ணு மரியாவுடைய கருவுல பிறந்து சிறுல மறிக்கிறவர்களும் அவர் மனுஷனா வாழ்ந்தார்ல. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? வெரி குட், 33 வருஷம் வாழ்ந்தாரு. சோ அதுல பைபிள் ப்ரூஃப் இருக்கா பாத்தீங்கன்னா இல்ல, மறைமுகமா இருக்கின்றது. சோ ஏசப்பா வந்து ஊழ ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய 30 வயசு. லூக்கா 3:23 இருக்குது, வாசிக்க வேண்டாம். சோ 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு, 3 வருஷம் ஊழியம் பண்றாரு.
3 வருஷம் ஊழியம் எப்படி பண்ணாரு? பைபிள் இருக்கா? 30 வயசுல ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷம் வந்து 3 வருஷம் ஊழியம் பண்ணார்ல, அந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணாருன்னு பைபிள் இருக்கா? இல்ல. ஆனா மறைமுகமா இருக்கின்றது. யோவான் புக்ல பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல்ஸ் வரும். அந்த ஃபெஸ்டிவல்ஸ் வச்சுதான் ஏசப்பா வந்துட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு எத்தனை வாட்டி போனாரு, வருஷமா போனாரா அப்படின்னு அந்த கணக்கு வச்சுதான் 3 வருஷம் அப்படின்னு கணக்கு போட்டுருது. சிலது வந்து மறைமுகமா இருக்கும், 1 வருஷம் மட்டும் மறைமுகமாக்கும், மீதியெல்லாம் கரெக்டா இருக்கும் அதுல. சோ 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு. 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு, 3 வருஷம் ஊழியம் பண்றாரு. சோ 33 வருஷம். சோ 33 வருஷம்னா ஏசப்பாக்கு எவ்வளவு கொடுத்து வாங்கணும்? 33 வருஷம் இது வருதா? 20 இருந்து 60 எவ்வளவு கொடுத்து வாங்கணும்? 50 வெள்ளி காசு கொடுத்து வாங்கணும். ஆனா ஆசாரியன் எவ்வளவு கொடுத்தாரு? 30. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் மார்க். ஏசப்பா வந்துட்டு ஒரு பாவமும் அறியாதவர். ஏசப்பா வந்துட்டு ஒரு பாவமும் அறியாதவர். பாவி யாரு? நம்ம தான் பாவி, சபை தான் பாவி. சோ சபை பாவினா மனவாட்டி தான். அவரு மனவாளன். ஏசப்பா வந்து மனவாளன். மனவாட்டி தான் பாவம் செய்தது. The church is a sinner. சோ நம்ம தான் பாவம் செய்தோம். சோ மனவாட்டினா என்ன கணக்கு வரும்? பெண் கணக்கு வரும். நம்ம எல்லாம் ஆணும் பெண்ணு கிடையாது, மனவாட்டி தான். மனவாட்டி என்ன கணக்கு வரும்? பெண். பெண் என்ன எவ்வளவு கொடுக்கணும் ஏசப்பாக்கு? 30. சோ பாவம் செய்தது மனவாட்டி. சோ அதனாலதான் வந்து பிரதான ஆசாரியன் எப்படி கொடுத்தாரோ தெரியல, கரெக்டா 30 வெள்ளி காசு கொடுத்து ஏசப்பா வந்து வாங்குறாங்க. அடுத்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 30 வெள்ளி காசு. சோ ஏசுன்ற அந்த ஆட்டுக்குட்டிக்கு யோவான் அழகா சொல்வாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டி உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக மீட்கும் பொருளாக 30 வெள்ளி காசு கிரயம் கொடுத்து, அந்த இயேசுன்ற ஆட்டுக்குட்டி நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக மீட்கும் பொருளாக 30 வெள்ளி காசு கிரயம் கொடுத்து சிலுவையில குற்ற நிவாரண பலியாக பலியானார். ஆமென். காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தனே சுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தனே சுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டரே பரிசுத்தரே பவமானரே பரமான சிலுவை சுமந்தவரே. முடிச்சிடணும், 2 நிமிஷம் முடிச்சிடணும் நானு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சிஸ்டர். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். சோ இங்க பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்துட்டு மீட்கும் பொருள். ஆனா புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் மீட்கும் பொருள். ஜப்பனியால பாத்தீங்கன்னா 1:18 வாசிக்க வேண்டாம். உங்ககிட்ட ஏசாப்பனியா 2வது வருடைய வசனம் அது. ஜப்பனியா 1:18. உங்ககிட்ட எவ்வளவு வெள்ளி இருந்தாலும் எவ்வளவு தங்கம் இருந்தாலும் அது உங்களை காப்பாத்தாது. 1:18 அதான் சொல்ல, ஒருவனும் வெள்ளினாலும் பொண்ணுனாலும் மீட்கப்படாமல் அப்படின்னு இருக்கும். சோ எதனால மீட்கப்பட முடியும்? 1:19 வாசிங்க. 1:19 தமிழ் வாசிங்க சிஸ்டர். குற்றமில்லாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற
ரத்தத்தாலே மீட்கப்பட்டீரு. நம்ம எல்லாம் இயேசுவின் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தால மீட்கப்பட்டோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா வெள்ளி வந்துட்டு மீட்கும் பொருளுக்கு அடையாளம். இங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஏசப்பா தான் மீட்கும் பொருளுக்கு அடையாளம். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் குற்றம் செய்தால் பலி செலுத்த வேண்டும். ஒரு ஆடோ 2 புறாக்களோ இல்ல 2 புறா குஞ்சியோ இல்ல ஒரு பிடி மாவோ வந்துட்டு பலி செலுத்த வேண்டும். ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து யாரு? பலியானார். நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக குற்ற நிவாரண பலியாக சிலுவையில பலியானார். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் குற்றம் செய்தால் குற்றம் செய்யும் போது ஒவ்வொரு முறை பலி செலுத்த வேண்டும். யாரெல்லாம் பாவம் செய்யறாங்க என்ன பண்ணும்? பாவம் செய்யும்போது திரும்ப திரும்ப பாவம் செய்யறாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க வந்து பலி செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே முறை இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக சிலுவையில பலியானார். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பலி செலுத்த பிற்பாடு அந்த ரத்தத்தை வந்து தெளிப்பாங்க. பலிப்பீட சுத்தில வந்து தெளிப்பாங்க. சோ தெளிச்ச பிறகுதான் அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும், குற்றம் மன்னிக்கப்படும். ஆனா புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நம்மளுக்கு குற்ற நிவாரண பலியாக நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. கடைசி ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஏசாயா 53:10 பாதி மட்டும் வாசிங்க சிஸ்டர். அவருடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீண்ட நாட்களா இருப்பார். இப்போ ஏசாயா 53 பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஷியஸான சாப்டர் அது. சோ அதுல பாத்தீங்கன்னா அவர் குற்ற நிவாரணம் பலியாக பலியாகும் போது தன் சந்ததியை கண்டு, ஏசப்பாவுடைய சந்ததியை கண்டு அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன்ஸ், ஆவிக்குரிய பிள்ளைகளை கண்டு. உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனத்துல இருக்கு. ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனத்துல இருக்கு. அந்த வலி தாங்க முடியாம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மரித்து போனால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால வந்து இந்த வலி தாங்க முடியல. ஏன்னா 53 போன்ஸ் வந்து நுரங்குற மாதிரி அந்த பெயின் இருக்கும். இந்த பெயின் தாங்க முடியாம என்ன பண்ணலாம், மரித்து போகலாம் அப்படின்னு அந்த ஸ்திரீ வந்து நினைச்சுக்குமா. ஆனா ஒரு வாட்டி அந்த ஸ்திரீ வந்துட்டு அந்த குழந்தை பெற்று எடுத்த போது அதனுடைய முகத்தை பார்க்கும் போது நான் மறிக்க கூடாது, நான் நீண்ட நாட்கள் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீ நினைப்பா. அதே மாதிரி தான் இங்க வந்து குற்ற நிவாரணம் பலியாக ஏசப்பா பலியாகும் போது தன் சந்ததியை கண்டு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் நம்ம எல்லாருடைய முகத்தை வந்து பிதாவானவர் சிலுவையில காமிக்கிறாரு. அதை காமிக்கும் போது நான் மறிக்க கூடாது, நான் மறித்தாலும் 3ஆம் நாள் உயிர் தேய்வேன், உயிர் தேய்ந்து நான் நித்திய ஜீவனா இருப்பேன், என்ன விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி குற்ற நிவாரண பலியாக ஏசப்பா பலியானார். ஆமென்.